இது பூ மாதிரி பால் காய்க்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? ஆமாம்மா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பூ, மாலை, பழம், தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம போவோமா? எந்த வீட்டுக்குமா நம்ம போகிறோம்? இப்போ புதுசாக போகிற வீடு எந்த வீடு? அதுவா, நம்ம சோனி, சந்தியா, லட்சுமி பெருமாளாக இருந்தாங்கல்ல பழைய வீடு, அந்த வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா அப்பாவுக்கு அங்கேருந்து தோட்டம் பக்கம் பார்த்தியா, அதனால் அப்பா அங்கேருந்து போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் போகிறோம். ஓ அப்படியா? ஆமாம்ல, அப்பாவோட மார்க்கெட்டு அங்கேருந்து பக்கம் தானே. என்ன சரி சரி சரிம்மா. சோனி சந்தியாலாம் வராங்களா இல்லை நம்ம மட்டும்தான் போய் பாய்க்கம்மா? ஆமாம், லட்சுமி பெரியம்மா சோனி சந்தியா மட்டும் வராங்க. அங்கே வந்து அப்படியே பாலை காய்ச்சிட்டு நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். சரி சரி போங்கம்மா, போகலாம். வா, அப்படியே நடந்தே போகும். சரசு சரசு, வாங்க லட்சுமிக்கா வாங்க. என்ன சேலையெல்லாம் கழிக்க 2 மணிக்கு இருக்கு, கிளம்பியாச்சா? ஆமாக்கா, இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியிருக்கேன். நீங்கள் என்ன இந்த சேலையோடு வந்து நிற்கியே? அது யார் பார்க்க போகிறேன், நம்ம மட்டும் தானே. அதாவது இதை கட்டிட்டு வந்தேன். அங்கே வேலை இதெல்லாம் பார்க்கணும்னா இதான் கரெக்டு. அதெல்லாம் சரி வாங்க போவோம். சரிக்கா நடங்க. இதான் வீடு. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் தான் இருக்குது சரியா. அப்புறம் வந்து தண்ணியாக பாத்ரூம் தண்ணியெல்லாம் வெளியே தான் இருக்குது. மாதம் 5000 ரூபா வாடகை சரியா சரசு? சரிக்கா, நான் மாதம் 5ஆம் தேதி ஆனால் வாடகை கொடுத்துட்றேன். அட்வான்ஸ் எவ்வளோக்கா? அட்வான்ஸ் 25,000. நீ அதை பொறுமையாக கொடு, அதை பார்த்துக்கலாம். சரி வாங்க, நம்ம போய் பாலை காய்ப்போம். வாங்கக்கா போவோம். அம்மா, அடுப்பில் பால் பாத்திரம் வைக்கட்டாம்மா? வைப்பு மாதிரி வை. வச்சுட்டேன். அம்மா சதீஷ் எங்கம்மா? இன்னும் ஆளை காணும். அது எங்கேயாவது ஊர் சோவர போயிருக்கும், இன்னும் ஆளை காணும். அம்மா லட்சுமி அக்கா, சுவாணி சந்தியாலாம் இன்னும் ஆளை காணும். அப்படியே சாமி கும்பிட போல வருவாங்க. நீ வை சாசு வச்சு பொங்கட்டு வருவாங்க. இந்த வந்துட்டேன்டா சதீஷ். இங்க பாரு பூமாரி, என் பையனை பாரு என்ன அழகா இருக்கான். அப்படி சொல்லுமா, எவ்வளவு அழகா இருக்கான் பாருமா. இல்ல சதீஷ், என்ன பேட்டி கட்ட தான் கட்ட முடிஞ்சிருக்கு, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல பையமா, சும்மா தான் கட்டியிருக்கேன். இவனை யாரு பெய்ய வர சொன்னா? ஒழுங்கா வெளியே போல நாயே. பூமாரி, அண்ணனை டேமேஜ் பண்ணாதே, அமைதியா இரு. சரி அம்மா, நான் பசங்களோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சாயந்தராவும் நான் வர்றதுக்கு. இல்லை பால் காய்ச்சிட்டு இருக்குல்ல, பால் காய்ச்சிட்டு குடிச்சிட்டு போல. நோ நான் போயிட்டு வரேன். சரி போ. இந்த பையன் சொல்கிற பேச்சு ஒன்றும் கேட்க மாட்டாம்மா. அம்மா பால் பொங்குதுமா? அம்மா பால் பொங்குது. அம்மா தாயே, ஷோப்பா நல்லபடியாக பால் பொங்கிடுச்சு. சரி பூமாரி வா, ஹாலுக்கு போகலாம். வா சரசு போவோம். என்ன பூமாரி, உங்கள் அம்மா இந்த வாரண்ட்டு போனால் என்ன காணும்? இந்தாங்கக்கா எல்லாம் எட்டு வந்துட்டு இருக்கேன், இருங்க பூவை போடுவோம். என்ன சரசு சேலையை மாற்றிட்டேன்? ஆமாக்கா, வேலை பார்க்கணும், தீ இதுவும் பற்றக்கூடாதுல்ல, அதான் நான் சேலையை மாற்றிட்டு வந்துட்டேங்க்கா. ஆமாம், என்ன இப்போ சுவாணி சந்தையில் கூட ஃபோன் அடிங்க. அடிக்கேன். நீ பண்ணு, வந்துட்டு இருக்காரு. நான் வந்துடுவாங்க. ஆமாம், புருஷன் என்ன ஆகணும்? இந்த வந்துட்டு இருக்காரு. பால் பாத்திரத்தை வச்சாச்சு, விளக்கும் வச்சாச்சு. சரி, அந்த மனுஷன் வந்துட்டாருன்னா சாமி கும்பிடலாம். எம்மா வா சோனி, உள்ள வாமா வா. இவ்வளோ நேரமா வரதுக்கு வா. இது என்ன நீ மட்டும் வந்திருக்க? உங்கள் அக்காவங்க? அவள் வரலன்ட்டாம்மா, எதுக்குன்னு தெரியல. கேட்டா நான் வரல, நீ மட்டும் போ, நான் அப்புறமாடி வரேன்னு சொல்லிட்டா. சரி வா, சாமி கும்பிடு வா. எட்டி பூமாரி, உனக்கு இந்த சேலை அழகா இருக்குட்டி. ஆமாடி, ஆப் சாரி நல்லா இருக்குல்ல? உனக்கும் சாரி நல்லா இருக்குது. ஓ அப்படியா, சரி. அம்மா, ஏன் உங்கள் அக்கா வரல? என்னாச்சு? சந்தியாளுக்கு என்னாச்சு? ஏன் வரமாட்டேன்ட்டா? தெரிலட்டி, என்னன்னு தெரில, வரலன்ட்டா. அதனால நான் சரி நம்மளாட்டு போகணும்னு வந்துட்டேன். சரி அங்கே பாரு, சாமி கும்பிடலாம். எட்டி சரசு, வாங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா. சரி சரசு, டக்குன்னு சாமி கும்பிடு, கடையில் வியாபாரம் பார்க்கணும்ல வெயி. சரி சரசு, சாமி கும்பிடு. கற்பூரம் ஏற்றிச்சு, கும்பிடுங்க. அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன். குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்கணுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி சரசு, சாமி கும்பிட்டாச்சுல்ல, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன், வந்தவங்க கவனி. சரிம்மா, அப்போ சரசு நானும் போயிட்டு வரேன், வேலை கிடக்கு வீட்டில். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரசு நான் வரேன். சரி பார்த்து போயிட்டாங்க. சரி அப்போ நானும் கிளம்பட்டுமா? ஏன்க்கா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்களேன், ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு போங்கக்கா. இல்லைம்மா, எனக்கு வேலை கிடக்கு வீட்டில். அவ்வளோ பார்த்தா ஆடிட்டு கிடப்பா, என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. வீட்டில் வேறு உட்காந்துருக்கு, இன்னும் உடம்பு சரியில்லைங்கால, என்னன்னு போய் பார்க்கணும் பார்த்தியா? அப்படியா, சரிக்கா, அப்போ போயிட்டு வாங்க. சோனி வாரியா இருக்கியா? அம்மா நானும் வாரம்மா, ட்ரெஸ் மாற்றணும்ல, எரிச்சலாக இருக்குது. சரி அப்போ வா, நான் போகிறேன் வா. சரி பெரியம்மா, நானும் போயிட்டு வரேன். பூமாரி போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. சரி பூமாரி, இதெல்லாம் எடுத்து வை, அம்மா இதில் கொஞ்ச நேரம் உட்கார. சரிம்மா சரி. அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோ என்ன பண்ணணும்? அதை அந்த சோஃபா மேலே மாட்டிருட்டி, அழகாக இருக்கும் பார்க்க. சரிம்மா இரு, நான் மாட்டுறேன். மாட்டிட்டேன், அப்புறம் மாட்டி பூவையும் அதே மாலையை போட்டேன். சரிம்மா, இப்போ நீனும் போய் உள்ளே போய்னா போய் படு, நான் கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன். சரிம்மா, அப்போ நான் உள்ளே போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எப்போவுமே சோனி சந்தியா அவங்க தானே வருவாங்கன்னு நினைக்கிறேன், இவங்க வந்திருக்காங்கன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. சும்மா தான்
நம்ம செவ்வாய்க்கிழமையில தான் வீடியோ போடுவோம்னு சொன்னோம். நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டுங்கிறனால. ஆனால் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வாட்டி வீடியோ எடிட் பண்ணிட்டேன். எப்படியும் எங்கள் வீட்டு பாதுகாப்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பாய் நண்பர்களே, நாளையிலேருந்து புது புது கண்டென்ட்லாம் நாங்கள் போடுறோம். மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. பாய்.